பித்தப்பையில கல் இருக்கா உங்களுக்கு? டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆதி காலத்திலே இருந்த பிரபல மருத்துவர் ஹிப்போக்ரட்ஸ், கேலன் போன்ற மருத்துவர்கள் கூட இந்த செலிடோனியம் மருந்தை பற்றி பல இடங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இந்த செலிடோனியம் மர்ஜர்ஸ்ன்றது கிரேட்டர் செலண்டைன், இதோட ஹோல் பிளான்ட்டை தான் மெடிசின்ஸா பயன்படுத்துறோம். இந்த செலிடோனியம் மர்ஜர்ஸ் உங்களுக்கு பித்தப்பையில கல் இருந்தா, அது ஒரு 10 mmக்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த மெடிசின் மூலமே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க உதவி செய்து. பித்தப்பையில ஏன் கல் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு ஒழுங்கா ஃபுட் சாப்பிடாம இருக்கிறதுனால, ஒழுங்கா சுரக்கப்பட்ட அந்த பைல் ஜூஸ் தேவையான அளவுல நம்ம எடுக்காத பட்சத்துல அந்த இடத்துல உறைஞ்சி ஏற்படும். குறிப்பா 80% வரைக்கும் இந்த கொலஸ்ட்ரால் தான் உறைஞ்சு பித்தப்பையில கற்களை ஏற்படுத்துது. ஸோ 80% அதுக்கு மேல கூட பித்தப்பை கற்கள் பொதுவா பிரச்சனைகளை ஏற்படுத்துறது கிடையாது. ஆனா ஒரு தடவை அந்த கல் பித்தப்பையில் இருக்கிற அந்த சிஸ்டிக் டக்ட் அடைச்சுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சிஸ்டிக் டக்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகி வீக்கம் போட்டு அதுல இன்ஃபெக்ஷன் ஆகி கோலி சிஸ்டைட்டிஸ் என்ற நிலைமைக்கு நேராக இழுத்து பிரச்சனைகளையும் உடல் உபாதைகளையும் உருவாக்கும். ஸோ அதன் மூலம் பாத்ரூம் ஒழுங்கா போகாது, ஜீரணமாகாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மருந்துக்கு உள்ளாடி இருக்கிற ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ்னு பார்க்கும்போது செலிடோனைன், சாங்குனரின், சிலரித்தின், புரோட்டோபின் போன்ற மருத்துவ தன்மைகளுக்கு உதவக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா கோலிரெக்டிக் எஃபெக்ட் கொடுக்குது. இதனால பைல் ஜூஸோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துது, ஃப்ளோவை அதிகப்படுத்துது. அப்ப என்ன ஆகும்? குளத்துல நீர் தேங்கி நிற்கும், ஆனா ஆத்துல பாஞ்சிட்டே இருக்கும். தேங்கி நிக்கிற நீர்ல நிறைய கழிவுகள் தேங்கும், பாயிர தண்ணியில கழிவுகள் இழுத்துட்டு போயிடும். இதுதான் ஸ்டோன் இருந்தாலும் எடுத்துட்டே போயிடும் பைல் ஜூஸ் அதிகமாகும் போது. ஆனா அது 10 mmக்கு கீழே இருக்கிற பட்சத்துல மோஸ்ட்லி சேஃப். அதுக்கு மேல இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் கரைச்சு எடுத்துட்டு போகக்கூடிய மருந்துகளை சேர்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதோட ஆன்டிஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட் இருக்கு. சோ இதனால கான்ட்ராக்ஷனை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொடுக்கும். சோ இதனால அலியும் குறையும், கொஞ்சம் இந்த ஸ்டோன்கள் ஈஸியா போறதுக்கும் உதவி செய்யும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டியும் இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் கற்களால ஏதாவது இன்ஃப்ளமேஷனோ வீக்கங்களோ கால் பிளாடருக்குள்ள ஏற்பட்டாலும் அதை ரிலீவ் பண்றதுக்கு உதவி செய்யுது. ஹெப்படோ ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால உங்களோட பித்தப்பைக்கு மட்டும் இல்ல, அது கல்லீரலுக்கும் அதிக பாதுகாப்பு கொடுக்குது. இப்ப இந்த கோலிலித்தியாசிஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 10 mmக்கு உள்ளாடி இருக்கிற ஸ்டோன்ஸ்னா டெஃபினட்டா இந்த செலிடோனியம் மெடிசின்ஸ் மட்டுமே உங்களோட ஸ்டோன்கள் இருக்கிற இடம் தெரியாம மாத்துறதுக்கு வல்லமை வாய்ந்தது. இதே பட்சத்துல உங்களோட ஸ்டோன் இன்னும் அதிகமான சைஸ்ல இருக்குன்னா கரைக்கக்கூடிய வேற ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் இருக்கு. அதையும் எடுத்து இந்த செலிடோனியம் மெடிசின்ஸ் எடுக்கும்போது டெஃபினட்டா தீர்வு காண முடியும். என்னோட கன்சல்டிங் தேவைன்னா www.drkrishnaiyer.com குள்ளாடி வாங்க, நீட் ஹெல்ப் குள்ளாடி வாங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். நன்றி.